ஜோதிடத்துல விஷத்தால் மரண ஆபத்து ஏற்படுறத குறிக்கிற ஒரு விதியை பத்தி சீக்கிரமா பார்க்கலாம். ஆமா, ஒருத்தரோட ஜாதகத்துல கொலை, தற்கொலை இல்லனா ஃபுட் பாய்சன் மூலமா உயிருக்கு ஆபத்து வர வாய்ப்பு இருக்கான்னு முன்கூட்டியே எச்சரிக்கிற ஒரு கிரக அமைப்பை பத்தி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதலாவது, அந்த ஆபத்தான அமைப்பு எதுன்னு பார்க்கலாம். இதுல முக்கியமான ராசிகள் மேஷமும் விருச்சிகமும் தான். சூரியன் இந்த ரெண்டுல ஒரு ராசிலையும் சந்திரன் இன்னொரு ராசிலையும் இருக்கும்போது அவங்கள செவ்வாய் எங்கிருந்தாவது தன்னோட ஸ்பெஷல் பார்வையால பார்த்தா அது விஷத்தால் ஆபத்துங்கிறதுக்கான ஒரு சிக்னல். சில சமயம் சூரியனும் சந்திரனும் ஒன்னாவே இந்த ராசிகள்ல இருக்கும்போது செவ்வாய் பார்த்தாலும் இதே நிலைமைதான். அப்போ இதுக்கு தீர்வே கிடையாதா? அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இரண்டாவது, நம்மள காப்பாத்தக்கூடிய ஒரே கிரகம் அது நம்ம குரு பகவான். ஆமா, அந்த ஆபத்தான அமைப்புல இருக்கிற சூரியன், சந்திரன் இல்லனா இந்த பிரச்சனையை உருவாக்குற செவ்வாய் மேல குருவோட பார்வை பட்டுடுச்சுன்னா போதும், அது ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம் மாதிரி. மரணத்தோட விளிம்புக்கே போனாலும் உயிர் பிழைக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கடைசியா சில பிராக்டிக்கல் டிப்ஸ். ஒருவேளை உங்க ஜாதகத்துல இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. குறிப்பா சாப்பாட்டு விஷயத்துல கவனமா இருக்கணும். தேவையில்லாம எதிரிகளை உருவாக்கிக்காதீங்க. சில சமயம் செவ்வாய் கொடுக்கற அந்த ஓவர் தைரியமே ஆபத்துல கொண்டு போய் விட்டுடும். அதனால மன அழுத்தத்தை சரியா ஹேண்டில் பண்ணுங்க. சுருக்கமா சொன்னா, மேஷம் விருச்சிகத்துல இருக்கிற சூரியன் சந்திரனை செவ்வாய் பார்க்கறது ஒரு வார்னிங் பெல். ஆனா குருவோட பார்வை அதுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம்.